வணக்கம் நண்பர்களே. பறக்காத பறவைகள் பண்ணுற அட்டகாசங்களை பற்றி ஆங்கிரி பேர்ட்ஸ் கேமில் நாம் பார்த்துருப்போம். அதையே படமாக எடுத்து வச்சா எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, பறக்க முடியலனாலும் பலவித சக்திகள் கொண்ட அழகான பறவைகள் வாழ்கிற தீவில் உச்சகட்ட கோவத்தில் இருக்க ரெட்டு, அசுர வேகத்தில் செயல்படக்கூடிய சக்கு, உணர்ச்சி பொங்குனா வெடிக்கிற சக்தி கொண்ட பாம்பு, இதுங்க மூணும் ஒன்றா சேர்ந்து தீவை நாசம் பண்ண வந்த பன்னி கூட்டத்தை எதிர்த்து சண்டை போடுறதையும், சாந்த சொரூபிகளாக இருக்க பறவைகளை ரௌத்திர பறவைகளா ஏகேஏ த ஆங்கிரி பேர்ட்ஸாக மாற்றி பன்னிங்க வாழ்கிற தீவை பாரபட்சம் பார்க்காம அழிக்கிற அதிரி உதிரி சிஜி காட்சிகளோட 2016 கிளே கேட்டிஸ் மற்றும் ஃபெர்கல் ரெய்லியோட இயக்கத்தில் வெளிவந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அழகான கழுகு மலை தீவில் மரப்பொந்துல பூந்து மலை உச்சியில் அலறிட்டே விழுந்து பறக்க முடியாமல் பதறிட்டே வந்த ரெட்டு டார்சான் போல கிளைய பிடிச்சி பல மைல் தூரம் போலியான முட்டையை தூக்கிட்டு சீறி பாஞ்சி ஓடுது. அதுலேயும் கண்ட மேனிக்கு கிளையில மோதி கால் இடுக்கில் அடிபட்டு உதப்பட்டு தூக்கி வீசப்பட்டு இப்போ எப்படி பறக்கிறோம் பாருன்னு சீன் போடுது. ஆனால் ரெக்கை இருந்தும் பறக்க முடியாமல் ஆற்றுல விழுந்த ரெட்டு முட்டை பார்சலை தூக்கிட்டு மர வீட்டுக்கு வந்து சேருது. எதுக்காகடா இவ்வளோ அலப்பறையை கொடுத்துச்சின்னு பார்த்தா, புதுசாக பிறக்க போகிற பறவைக்கு க்ளவுன் வேஷம் போட்டு சிரிப்பு காட்ட வந்திருக்கு நம்ம ரெட்டு. ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடியே பிறந்த பறவை வேஷம் கட்டி சிரிப்பு காட்டின ரெட்டை பார்த்து அலறி கத்துது. அந்த சமயம் அதோட அப்பா பறவை வெளியே வந்து, என்னையா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன்னு கேட்டா, இந்த கேக்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சிங்க. அதுக்குள்ளே இந்த அணிப்புள்ள வேற பாதி தின்னுடுச்சு பார்த்துக்கங்க. என் டிக்கி தேஞ்சாலும் பரவாயில்லன்னு சரிகிட்டலாம் வந்தேன் தெரியுமான்னு சாக்கு சொல்ல, நீ என்ன காரணம் சொன்னாலும் லேட்டாக வந்ததுக்கு காசுலாம் தர முடியாதுன்னு அப்பா பறவை சொல்ல, பட்டுன்னு கோபத்தோட உச்சிக்கு போன ரெட்டு கூலாக வேஷத்தை கலைச்சிட்டு பார்ட்டி பண்ண வந்தால் பைசா தரமாட்டியான்னு பஞ்சு டைலாக் சொல்லும்போது தான் அற்புதமான டைட்டில் கார்டே போடுறாங்க. அந்த கேக்கை எடுத்து அப்பா பறவை மூஞ்சி மேலேயே நலங்கு வச்சுட்டு, என்ன க்ளவுனாக்க பார்த்தல, இப்போ நீதாண்டா க்ளவுன்னு வெறுப்பேத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேக்கை வலிச்சு நக்கிட்டு அடுத்த முட்டை உடையும் போது சொல்லுப்பா அப்ரப்டா வந்து நிற்கிறேன்னு பின்னாடியே போனால் கீழே இருந்த கேக்கு தடிக்கு முட்டை மேலே விழப்போது ரெட்டு. உடனே அதை குட்டி பறவை குடும்பத்தோடு சேர்ந்து காப்பாற்ற முட்டையை நசுக்காமல் முனையில் தொங்கிட்டு நிற்குது ரெட்டு. அப்போது கீழே கிடந்த கேக்கை பார்த்த உடனே கூட பிறக்க போகிறத பற்றி கவலைப்படாமல் அம்மா பறவையை விட்டு கேக்கை தின்னுது குட்டி பறவை. அதனால் முட்டை ஓட்டை உடச்சி உள்ளே எட்டி பார்த்த ரெட்டு, எபா உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்லுது. இப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் அனுசரித்து போகாமல் ஆத்திரத்தோட உச்சிலேயே இருக்க ரெட்டு தான் ஆங்கிரி பேர்ட்ஸோட ஹீரோ. சின்ன வயசுல இருந்தே இதோட தடியான புருவத்தையும் கோபமான குணத்தையும் பார்த்த மற்ற பறவைங்கள்லாம் ரெட்டை ஒதுக்கி தான் வச்சுதுங்க. காலப்போக்கில் அழகான குட்டி பறவை இது கூட விளையாட்டு காட்டினாலும் அதை உதச்சி தள்ளுறதும், படம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க பறவை தும்பும்போது பாப்கார்னை மூஞ்சில் கொட்டுறதும், டாக்டர் செக்கப்பில் கூட முட்டியை தட்டினா கன்னத்தில் வைக்கிற குணாதிசயம் கொண்டது. இதோட அப்பா அம்மா யாரு என்ன ஏதுன்னு இது வரைக்கும் தகவல் தெரியாது. ஆனால் பிறக்கும் போதே கோவத்தோட பிறந்த ஆங்கிரி பேர்டு தான் நம்ம ரெட்டு. இப்போது க்ளவுன் வேஷம் போட்டு பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி பண்ண கோளாறுனால கோர்ட்டில் கேஸ் போட்டு காண்ட்லேயே சுற்றுற இந்த ரெட்டுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கன்னு நீதிபதி கிட்ட புகார் அளிக்கிறாங்க. உடனே ஜட்ஜு பறவை ரெட்டை குறுகுறுன்னு பார்க்க அவர்கிட்ட ஈன்னு பல்ல காட்டின ரெட்டு அந்த தாய் பறவை கிட்ட, எம்மோ தெரியாதனமாக நடந்து போச்சு, ஃப்ரீயாக விட, உன் பறவைக்கு என் மூஞ்சி ஞாபகமே இருக்காதுன்னு சொல்ல, புதுசாக பிறந்த பறவை க்யூட்டாக ரெட்டை பார்த்து அப்பான்னு சொல்லுது. அதை பார்த்து குட்டி பயபுள்ள கோத்து விடுது பார்த்தியான்னு கடுப்பான ரெட்டு, அதை விடுங்க ஐயா, என்னோட கேக்குக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் கடுப்பாகிட்டேன்னு காரணம் சொல்லுது. இதை கேட்ட ஜட்ஜி பறவை, நம்ம இனத்திலேயே பறக்கும் திறன் கொண்டது கிரேட் கழுகு பாதுகாப்புல தான் இது வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம். உன்னோட கோவத்துக்கு கோர்ட்ல என்ன தண்டனை கொடுக்கலாம்னு கேட்ட ஜட்ஜி கிட்ட, பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு கீழே ஒரு பறவை மேல நின்ன நீலா என்ன மிரட்டுற பாத்தியான்னு அதோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி கலைச்சி தள்ளுது ரெட்டு. உடனே கோவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்கூல்ல நீ பாடம் கத்துக்கணும்னு தண்டனை கொடுத்து அனுப்புது ஜட்ஜி பறவை. அதனால ரெட்டு கடுப்பில் வரும்போது மற்ற பறவைங்கெல்லாம் சந்தோஷமாக ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போது ரோடை கிராஸ் பண்ண வந்தால் குட்டி பறவைக்காக டிராஃபிக் போலீஸ் பறவை ரெட்டை நிறுத்துது. அந்த குட்டியில் ஒன்று ரெட்டுக்கே நங்கு காட்டிட்டு போகுது. கடைசியாக ஒரு கிழட்டு பறவை கிராஸ் பண்ணுறதுக்காக காத்திருந்து கடுப்பில் அங்கேருந்து போகுது ரெட்டு. இது பின்னாடியே வந்த மைன் பறவை கூட சந்தடி பண்ணாமல் வெறுப்பேற்றிட்டே போகுது. அங்கே முட்டையோடு வந்த தாய் பறவைகள் ஆரோக்கியமான குட்டி பறவைகளை பெற்றெடுக்க யோகா பண்ணுதுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோவத்தை கட்டுப்படுத்துகிற ஸ்கூல் பக்கம் வந்தால் தேங்காய் மட்டையால் செஞ்சு வச்ச தலையாட்டி பொம்மை பறவையை பார்த்து கடுப்பாகி அதை தள்ளி விட்டு போனால் இது மண்டை மேலேயே ஒன்று வைக்குது. உடனே கொலகாண்டில் பொம்மை பறவை கூட முரட்டு சிங்கிள்ஸ் போட்ட ரெட்டு நாயடி பேயடி வாங்குது. அதனால் பொம்மையை கடுப்பில் தூக்கி வீசிட்டு முரட்டு ஸ்மேக்கை போட்டு நாசம் பண்ணுது. இதை பார்த்த குட்டி பறவையை அதட்டி கூட்டிகிட்டு போது ஒரு தாய் பறவை. சரின்னு சதைச்ச பொம்மையை மறுபடியும் நட்டு வச்சுட்டு வாத்தி கோழிக்கிட்ட சாந்தமாக இருப்பது எப்படின்னு பாடம் கற்றுக்க வருது ரெட்டு. அதுக்கு முன்னாடியே 3 வால் புள்ளிங்க உள்ளே உக்காந்துருக்குங்க.
வாத்திக்கோழி மற்ற மாணவர்களை ரெட்டுக்கு இன்ட்ரோ பண்ணுது. ஃபஸ்ட்டு ஆர்வ கோளாறாக இருந்தால் பரவாயில்ல, கோளாறான வேகத்தில் செயல்படக்கூடிய சக்கை பற்றி சொல்லுது. பயமுள்ள அதிவேகமாக போனதால் போலீஸ்கிட்ட சிக்கினாலும் அவர் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனையே கண்டம் பண்ணி அவரோட பர்ஸையே திருடி பல பறவைகளுக்கு பார்ட்டி வச்சது மட்டும் இல்லாமல் அவர் மூஞ்சில் கண்டதையும் போட்டு காவல்துறை அதிகாரியே கடுப்பேற்றிருக்கு. அடுத்து டெரன்ஸு இது செஞ்ச விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கே பயமாக இருக்குதுன்னா பார்த்துக்கோயேன். அடுத்ததாக பாம்பு பயமுள்ளைய ஆச்சரியப்படுத்தினாலும் சரி, அதிர்ச்சி அடைஞ்சாலும் சரி பயங்கரமாக வெடிப்பான். இவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் அதிகமாக வந்தால் வெடிச்சு செதறுவான்னு சொல்லுது வாத்திக்கோழி. இதை கேட்ட சக்கும் ரெட்டும் தயவு செஞ்சு ஒரு சாம்பிளை காட்டுப்பான்னு கேட்க, ஏண்டா நானே முதுகு வலியால் முடியாமல் கிடக்கிறேன், இப்போ வந்து வெடிச்சு காட்டு படிச்சு காட்டுன்னு கேட்குறீங்கன்னு சாக்கு போக்கு சொல்லுது பாம்பு. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு டெரன்ஸு கிட்ட ரெட்டு கேட்க பதில் சொல்லாமல் டெரராக முறைக்குது. சரி வாங்க பாடத்தை ஆரம்பிக்கலாம்னு சொன்ன வாத்திக்கோழி முதல்ல அமைதியாக இருக்கிறதுக்கு ஆடி பாடணும்னு சொல்லி ஒரு போஸை காட்டுது. அதன்படி டெரன்ஸு டக்கராக நிற்க சக்கு கண்டமேனிக்கு போஸ் கொடுத்து கலவரம் பண்ணுது. பக்கத்தில் நின்ன பாம்பு முக்கிட்டே காலை தூக்க ரெட்டு இந்த ஸ்டெப்பெல்லாம் போட முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. இருந்தாலும் அதோட காலை பிடிச்சி முரட்டுத்தனமாக நிற்க வச்சுட்டு பாம்பு பக்கம் வந்து ஃப்ரீயாக நிற்க சொன்னால் மண்டை மேலே இருந்த திரி பற்றி எரிஞ்சு அந்த இடமே வெடிச்சு செதறுது. அதனால் கிளாஸ் முடிஞ்சு கருகி போன மூணும் வீட்டு பக்கம் வரும்போது அடுத்து எங்கப்பா அட்டி போடலாம்னு சக்கு கேட்குது. அதுக்கிட்ட பாம்பும் ரெட்டும் சாக்கு போக்கு சொல்லிட்டு தனியாக கிளம்பி வர ரெட்டு மற்ற பறவை புள்ளிங்கோலாம் அட்டி போடுறத பார்த்து நாமளும் பேசாமல் சக்கு கூட போயிருக்கலாமோன்னு யோசிக்குது. அங்கேருந்து ஊருக்கு வெளியே தனியாக வீடு கட்டி வாழ்ந்த ரெட்டு த கிரேட் கழுகோட போஸ்டரை பார்த்து சின்ன வயசு ஞாபகங்களை நினச்சி பார்க்குது. எல்லா குட்டி பறவைகளுக்கும் இந்த கிரேட் கழுகு ஒரு கற்பனையாகவே தெரிஞ்சாலும் நம்ம ரெட்டுக்கு அவர் தான் ஹீரோ. இன்னைக்கு வரைக்கும் எந்த துணையும் இல்லாமல் தனிமையிலேயே இனிமை காணுது ரெட்டு. கோவ கட்டுப்பாட்டு பள்ளியில் இன்னைக்கு நாள் பாடத்திட்டத்தில் எல்லாரும் தங்களை பற்றி ஒரு கவிதையை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஃபஸ்ட்டு பாசமாக பழகுனா பங்காளியாக நினைப்பேன், பகையோட வந்தால் வெடிச்சு சதறுவண்டா இந்த பாம்புன்னு பஞ்சி டைலாக சொல்லுது. அதை கேட்டு பூரிச்சு போது வாத்திக்கோழி. அடுத்து ரெட்டை கேட்டால் கவிதை எழுத எனக்கு டைம் இல்லைன்னு கலாய்க்குது. அதை கேட்டு சாந்தின்னு தன்னையே அமைதிப்படுத்திக்கிட்ட வாத்திக்கோழி ஆர்வமாக கை தூக்குன சக்க கேட்குது. உடனே சறுக்குன்னு போய் ரெட்டு சதைச்சி வச்ச பொம்மை பறவையை தூக்கிட்டு வந்து கேவலமான கோவத்தில் பொம்மையை கொலை செஞ்ச சைக்கோ யாரு, அவன் சிவப்பு ரெக்கையோட இருப்பான் பாருன்னு சொல்லும்போது, எபா இதை செஞ்சது என் பக்கத்தில் இருக்க டெரன்ஸு தான் ரெட்டு சொல்ல ஒரே அடியில் ரெட்டை பறக்க விடுது டெரன்ஸு. சரி எல்லாரும் வாங்க, பொம்மையாக இருந்தாலும் அதுக்கு இறுதி மரியாதையை செலுத்துவோம்னு வாத்திக்கோழி கூப்பிட்டதும் ரெட்டை உள்ளே சேர்க்காம மற்ற நாளும் கை கோர்த்து அதுக்கு அஞ்சலி செலுத்தும் போது வெளியே ஏதோ சத்தம் கேட்டு உடஞ்ச பொம்மையை கீழே போட்டு நசுக்கி தள்ளிட்டு நானும் என்ன ஏதுன்னு பார்க்க போதுங்க. அப்போது ஒட்டுமொத்த பறவைகளும் பீச்சில் ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு சொல்ல சக்கு என்ன ஏதுன்னு பார்க்க அதிவேகத்தில் ஓடுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே உக்காந்துருக்கு டெரன்ஸு. பின்னாடியே ரெட்டும் எட்டி பார்க்க ஒரு கப்பல் இவங்க தீவை நோக்கி வந்துட்டுருக்கு. அந்த கப்பல் ரெட்டு வீட்டு பக்கம் நிறுத்த போகிறத பார்த்து பதறி அடிச்சுட்டு வருது. ஆனால் கப்பல் ஷார்ப்பாக வீட்டை சதைக்காமல் முட்டிட்டு நிற்கிறத பார்த்து பெருமூச்சு விடுது ரெட்டு. அப்போது நங்கூரப்பாறையை போட்டு ஒரு பக்கத்து வீடையே சதைச்சி தள்ளிடுது. அதை பார்த்து ஏண்டா இந்த வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு, ஆனால் 5 நொடியில் உடச்சி விட்டிங்களேடான்னு ரெட்டு ஃபீல் பண்ண, ஃப்ரீயாக விடு மாமே, ஆக்கம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்னு ஒன்று இருக்குல்லன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது சக்கு. அப்போது கப்பல் உள்ளேருந்து தாடி வச்ச பச்சை கலர் பன்னி அல்லக்கை பன்னியோட தரையிறங்குது. அது முன்னாடி இருந்த பாம்புக்கு பழக்கூடிய பரிசாக கொடுத்துட்டு, அன்பு நிறைந்த பறவை இனமே, நான் பன்னி தீவுலேருந்து வந்திருக்கேன், அக்கம் பக்கத்தில் இருக்க தீவுகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுது. எப்படி கரையில் இருந்த என் வீட்டை சதைச்சி தள்ளினா மாதிரியான ரெட்டு கேட்க, தம்பி நீ என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்க, என்னோட அல்லக்கை பண்ணி யாரை பார்த்தாலும் கட்டி பிடிக்கும், எப்போ ஒரு சாம்பிளை காட்டுன்னு தாடி வச்ச பண்ணி சொன்னதும் லைனாக பறவைகளை கட்டி பிடிச்சி டெரன்ஸு பக்கம் போகுது. அப்போது அது டெரராக முறைக்கிறத பார்த்து ஒதுங்கி நின்றுடுது. அதை பார்த்து இவங்க 2 பேரையும் அன்போட வரவேற்குது ஜட்ஜி பறவை. ஆனால் ரெட்டுக்கு மட்டும் இந்த பன்னியை பார்த்து ஏதோ தப்பாகவே தெரியுது. மற்ற பறவைகள்லாம் இந்த 2 பன்னிங்களுக்கும் மாபெரும் வரவேற்பை கொடுத்து பந்தாவாக ஃபங்க்ஷன் வச்சு மரியாதை பண்ணுதுங்க. அதை கண்டு பூரிச்சு போய் அரங்கமே வெடிச்சு செதறா போல் TNT பாம்பை வச்சு சீனை போட்ட தாடி வச்ச பண்ணி பறவைங்க ஜாலியாக குதிச்சு விளையாட ரப்பர் மேடையை முதல் பரிசாக தரேன்னு சொல்லுது. அதில் இன்னும் 2 அல்லக்கை பண்ணிங்க ஜாலியாக குதிச்சு விளையாடுறத ரெட்டு மட்டுமே நோட்டை விடுது. ஆனால் மற்றதுங்கெல்லாம் அந்த ரப்பர் மேடையை ஆர்வமாக பார்த்துட்ருக்குங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய சைஸ் உண்டிகோலும் தரேன், அதை வச்சு எந்த பொருளையும் எங்கேயும் தூக்கி வீசலாம்னு ஒரு சாம்பிளை காட்டுது. அதுலேருந்து கண்டமேனிக்கு வீசின பழம் எல்லாமே பறவைகள் வாயில் போய் கரெக்டாக சொருவுது. உங்களுக்கான அடுத்த பரிசுன்னு அறிவிக்க வாயை திறக்கும் போதே முதல்ல என் வீட்டை சரி பண்ணி கொடுறான்னு கேட்குது ரெட்டு. அதை சட்டை பண்ணாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன், விருப்பம் உள்ளவர்கள் யாருன்னா மேடைக்கு வரவும்னு சொன்னதும் ரெட்டை தவிர எல்லாம் கையை தூக்குதுங்க. ஆனால் தாடி வச்ச பண்ணி கேடியாக ரெட்டை தேர்வு செஞ்சு மேடைக்கு வாப்பா உன்னை மேலே பறக்க விடுறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு ரெட்டை உண்டிகோலில் உட்கார வச்சு இழுத்து வீசுதுங்க. இந்த தீவுலையே கழுகு பறவைக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் பறந்து போன பறவை நம்ம ரெட்டு தான்.
ஆனால் பயபுள்ள பாவம் கண்டமேனிக்கு இடிபட்டு பாறையில் மோதி நிற்குது. இதை நினச்சி கடுப்பாகாமல் முன்னாடியே என்னை பறக்க விட்டுருக்கலாமேன்னு ஃபீல் பண்ண ரெட்டு பன்னிக்குட்டியோட கப்பலை பார்த்து நிற்கும்போது சரக்குன்னு வந்த சக்கு என்னப்பா உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்க்கலாமான்னு கேட்க நிச்சயமாக பார்த்தாகணும்பான்னு சொல்லுது ரெட்டு. உடனே படக்குன்னு ஓடி போய் பாமையும் கூட்டிகிட்டு வந்து சேருது சக்கு. இதுங்க மூணும் கப்பல் உள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்க பதுசாக வருதுங்க. அந்த கப்பல் ஃபுல்லாக டிஎன்டி பாமாக இருக்கிறதையும் முதல் ரூம் ஃபுல்லாக ரப்பர் மேடையாக இருக்கிறதையும் பார்க்குதுங்க. அடுத்த ரூமில் வித்தியாசமான வாகனங்களை பார்க்குதுங்க. அதுக்கு அடுத்த அறையில் பலவிதமான ட்ரெஸ்ஸை பார்த்து யார் இந்த பன்னிக்குட்டிங்கன்னு யோசிக்குது ரெட்டு. அப்போது பாமு அந்த ரப்பர் மேடையில் ஜாலியாக குதிச்சுட்டே விளையாடும்போது வெயிட்டு தாங்க முடியாமல் அதுவே கிழிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுது. அங்கே ஒரு பன்னி கூட்டமே இருக்கிறத பார்த்து இதுங்க ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணதான் இங்கே வந்திருக்குங்கன்னு புரிஞ்ச ரெட்டு குதூகலமாக பார்ட்டியில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த தாடி வச்ச பன்னிக்கிட்ட, என்ன மாமே முதல்ல 2 பன்னின்னு சொன்ன, அடுத்து 4 பேரை வந்தாங்க, இப்போ ஒரு கூட்டமே உள்ளே இருக்குன்னு கேட்குது ரெட்டு. அதை கேட்டு பன்னி அதிர்ச்சி ஆகுதோ இல்லையோ மற்ற பறவைங்கெல்லாம் ரெட்டை வித்தியாசமாக பார்க்குதுங்க. அதுங்க கிட்ட இந்த பன்னிப்பைய பலவிதமான பொருட்களை வச்சிருக்கான். குறிப்பாக இந்த பாத்ரூம் குத்துற குச்சி எதுக்குன்னு கேட்குது ரெட்டு. அதை வச்சு கலகலா கோமலாங்கி டான்ஸ் ஆடி காட்டுது ஒரு பன்னிக்குட்டி. அதோட கியூட்னஸை ரசித்த பறவைங்க கிட்ட இதுங்களை பார்த்து எந்தவித சந்தேகமும் ஏற்படலையான்னு கேட்குது ரெட்டு. உடனே பறவைங்களோட அனுதாபத்தை வாங்க நினைச்ச தாடி வச்ச பன்னி, என் அல்ல கைங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாதுபா, ஆனால் உங்களுக்காக கவுபாய் பாட்டையும் கலவரமான டான்ஸையும் ஆடி காட்டுங்கன்னு சொல்லுது. அந்த சாம்பிளை கேட்டு ரசித்து பார்த்த பறவைங்க கிட்ட பன்னிங்கனாலே பகை உணர்வோடு பார்க்குற உலகம் தானே இதுன்னு சொல்லுது தாடி வச்ச பன்னி. இதை கேட்ட டெரன்ஸே கண் கலங்கி போகுது. உடனே ஜட்ஜி பறவை கண்டமணிக்கு ரெட்டை கழுவி ஊற்றிட்டு, இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களோட ஷோவை இந்த தீவில் எங்கே வேணும்னா நடத்துங்கன்னு அனுமதி கொடுக்குது. அதனால் ரெட்டு மட்டும் பார்ட்டியை விட்டு வீட்டுக்கு வந்து தூங்கலாம்னு பார்த்தா கண்டமணிக்கு லேசர் போட்டு தூங்க விடாமல் அமக்கலம் பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்த நாள் காலையில் ஊர் பறவைங்களோட உல்லாசமாக இருந்த பன்னிக்குட்டிங்க அதுங்களோட கூட்டில் இருந்த முட்டைங்களை நோட்ட விடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சமைச்சு வச்சாலும் அரை நொடியில் தின்னு தீத்துடுதுங்க. கடைசியாக ரெட்டு தங்கியிருந்த கடற்கரையை ஆக்கிரமிச்சு அதோட வீட்டுக்குள்ளேயும் பூந்து சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்குங்க. அதை பார்த்து கடுப்பானாலும் கோவக்கட்டுப்பாட்டு பள்ளிக்கு வந்து ஓவியத்தை வரைஞ்சி மனசை தேத்திக்கலாம்னு முயற்சி பண்ணுது ரெட்டு. அங்கே சக்கு தனக்கு தானே போஸ் கொடுத்து கட்டிலம் காலை போல தன்னையே வரைஞ்சிக்குது. பாமு மூஞ்சில பெயிண்டை பூசிக்கிட்டு தபதபன்னு ஓடி வந்து கேன்வாஸில் மோதி மாடர்ன் ஆர்ட்டை உருவாக்குது. டெரன்ஸு வாத்தி கோழியை உசார் பண்ண அற்புதமான பெயிண்டிங்கை தீட்டி காதலை வெளிப்படுத்துது. அதை பார்த்து வெக்கத்தில் பதறி ஓடுது வாத்தி கோழி. அப்போ ஒரு பறவை தாடி வச்ச பன்னியையும் அல்லக்கை பன்னிங்களுக்கும் ஊரை சுற்றி காட்டும்போது அங்கே இருக்க ஒரு முட்டையை பார்த்து முழு மனசோட அதை தின்னு பார்க்கணும்னு கனவு கண்டு சந்தோஷப்படுது தாடி வச்ச பன்னி. அதை பார்த்த ரெட்டு, முட்டையெல்லாம் அப்படி தொடக்கூடாது தம்பி, அதை மென்மையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுது. உடனே அதை தாய்ப்பறவை கிட்ட கொடுத்துட்டு, என்னப்பா வரைஞ்சி வச்சிருக்கேன்னு தாடி வச்ச பண்ணி கேட்க, உங்களை பற்றி என் மனசில் பட்ட விஷயங்களை ஓவியமாக தீட்டி வச்சிருக்கேன்னு ஒன்று ஒன்றா காட்டி சந்தோஷப்படுது ரெட்டு. அதுலேயும் உண்டிகோலை வச்சு பண்ணியை உலகத்தை விட்டு தூக்கி வீசுகிற ஓவியத்தை காட்டி இதுதான் என்னோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லுது. அதை பார்த்து பறவைக்கும் பைத்தியம் பிடிக்கும்னு உன்னை பார்த்து தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கலாய்க்குது தாடி வச்ச பண்ணி. அப்போ சுற்றி பார்க்க வந்தவனுங்க எதுக்குடா உங்க ஊரையே இங்கே கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்குது ரெட்டு. என்னடான்னு பார்த்தா அடுத்த கப்பல் வந்து நிற்குது. இதை பார்த்த ஜட்ஜி பறவை பன்னியை தட்டி கேட்காம, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இவங்க நமக்கு உதவி செய்ய தான் வந்திருக்காங்க, நீ அவங்களுக்கு உபத்திரமா இருக்காதுன்னு சொல்லிட்டு போகுது. அப்போ த கிரேட் கழுகோட சிலையை பார்த்து இந்த விஷயத்தை தட்டி கேட்க நீங்க இங்க இருந்திருக்கணும்னு யோசிக்கும் போது மண்டைக்குள்ள ஒரு யோசனை வருது. அதன்படி கிரேட் கழுகை தேடி போக சக்கையும் பாமையும் சேர்த்துக்கிட்டு, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இந்த பன்னிங்க மேல ஒரு சந்தேகமாவே இருக்குன்னு சொன்ன ரெட்டு மாறு வேஷத்துல அதுங்களை கண்காணிக்கிறப்போ என்னத்தையோ செட்டப் பண்றதை காமிச்சு, உங்களுக்கு இதை பார்த்து எந்தவித சந்தேகமும் வரலையான்னு கேக்குது. இல்ல மாமேன்னு தலையாட்ட, இதுங்களை பத்தி கண்டிப்பா நம்ம கிரேட் கழுகுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ரெட்டு சொன்னதும், எங்க தலை 6 பேக் இல்ல 60 பேக்கே வச்சிருப்பாரு, ரெக்கையால மரத்தையே வெட்டுவாரு, ஒரே அடியில பாறையும் உடைப்பாரு, பைசெப்ஸால தேங்காயை புழிஞ்சு தண்ணியை குடிப்பாரு, மொத்தத்தில் அவர் ஒரு தீப்பிழம்பு அக்னி குழம்புன்னு யோசிக்குது பாமு. சக்கு அவரை ராக் ஸ்டாரை போல யோசிச்சு பார்க்குது. அதுங்க கிட்ட நம்ம தீவோட உச்சி மலையில இருக்க அருவி ஆத்துல தன்னோட அறிவு ஆற்றலை கிரேட் கழுகு வளர்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லுது ரெட்டு. அவரை கண்டுபிடிக்க தான் உங்க உதவி தேவைன்னு கேட்டதும், தோஸ்துக்கு தோல் கொடுக்கலன்னா தப்பாச்சே, வாங்க போலாம்னு சொல்லுது சக்கு. உடனே காட்டையும் மலையும் கடந்து போற பயணத்தை ஆரம்பிக்குதுங்க மூணும். அப்போ நம்ம கிரேட் கழுகு எப்படிப்பா கத்தும்னு சக்கு கேட்க, காக்கான்னு கத்துமா இல்லை கீக்கின்னு கத்துமான்னு சொல்லுது பாமு. அது ரெண்டுமே வேற இனம்பா, இது வேற மாதிரி கத்தும்னு உயிரெழுத்து 12ஐயும் ஒப்பிச்சு காட்டுது சக்கு. பக்கத்தில் இருந்த பாமு மெய்யெழுத்து 18ஐயும் கத்தி காட்டிட்டே வருது. இதுங்களுக்கு நடுவில் சிக்கின ரெட்டு பால்வாடி பறவைங்களை ப்ராப்ளமை தீக்க கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு தானே ஃபீல் பண்ணுது. இப்படி மலைப்பாதையில் பலவித கோமாளித்தனம் பண்ணி இரவு பகலாக நடந்து மலை உச்சிக்கு வந்து சேருதுங்க மூணும். அங்கே அடுக்கி வச்ச பாறையில் அருவி தண்ணி ஊத்துறதை பார்த்து பயங்கரமாக பூரிப்பான சக்கும் பாமும்
அதிலிருந்து ஒரு கை தண்ணியை மோந்து குடிச்சிட்டு, எப்பா இந்த அறிவு ஆத்துல நம்ம தண்ணி குடிச்சு இப்ப பெரிய அறிவாளி ஆகிட்டோமான்னு கேக்குது பாம்பு. ஆமாம்பா, இதுக்கு முன்னாடி நீ முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருந்த, இப்ப புதுசா பிறந்த அறிவாளி மாதிரி பேசுறப்பான்னு சொல்லுது சக்கு. ஆனா ரெட்டு அங்க இருந்த பறவை கூட பார்த்து இங்க யாருமே இல்லையேன்னு கேக்குது. அதை சட்டை பண்ணாம அறிவு ஆத்துல குதூகலமா நீந்தி தண்ணியை வச்சு வாயிலேயே வித்த காட்டுதுங்க ரெண்டும். இதுங்க பண்ற கோமாளித்தனத்தை பார்த்த ரெட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு ரெண்டுத்தையும் பாறை பின்னாடி கூட்டிட்டு போய் பதுங்குது. அப்போ கொகைக்குள்ள இருந்து கலவரமா என்ட்ரி கொடுத்த கிரேட் கழுகை பார்த்து என் தலைவன் வந்துட்டான்டான்னு மூணும் ஆச்சரியப்பட, இது வரைக்கும் பாம்பும் சக்கும் ரசிச்சு ருசிச்சு குடிச்சு குத்தாட்டம் போட்ட ஆத்துல சொர்றன்னு ஒண்ணு கடிக்குது கிரேட் கழுகு. அதை பார்த்த பாம்பு வாந்தி எடுக்கலாமா வேணாமான்னு கதறி எழுவுது. சக்கு வாயில ரின் சோப்பை போட்டு பிரஷை தேய்ச்சி அழுக்க போக்குது. அப்பதான் தலைவன் 60 பேக்கோட இருப்பான்னு பார்த்தா சட்டிப்பான வயிற்றோட சோம்பேறி கழுகா வாழ்ந்துட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குதுங்க. இதுங்களை பார்த்த கிரேட் கழுகு, என்ன பறவைகளா, என்கிட்ட இருக்க ஞானப்பாலை குடிச்சிட்டு போக வந்தீங்களான்னு கேட்குது. அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு பாம்பு கிளம்ப, தம்பி உள்ள வந்து அண்ணனோட சாதனைகளை பார்த்துட்டு போப்பான்னு கிரேட் கழுகு சொன்னதும், அப்படி என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா பழனியப்பன் பாத்திர கடையில் வாங்கின பல வகை கப்புகளையும் தொந்தியும் தொப்பையுமா இருந்தாலும் கட்டுமஸ்தா காட்டக்கூடிய கண்ணாடியை பார்த்து இது ஒரு காமெடி பீஸு கழுகுன்னு புரிஞ்சுக்குதுங்க மூணும். அந்த பக்கம் பறவைகளுக்கு பலூனை கொடுத்து பறக்க விட்டு பரவச நிலையை அடைய வைக்குதுங்க பன்னிக்குட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு பெரிய பார்ட்டி வைக்க போகிறோம்னு போஸ்டர் ஓட்டி கலவரம் பண்ணுதுங்க. அதுங்களோட மிஷின் வண்டியை குட்டி பறவைங்க ஓட்டி சந்தோஷப்படுதுங்க. கோவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்கூலில் பன்னிக்குட்டிங்க கூட மஜாவாக இருக்குது டெரன்ஸு. இந்த பக்கம் கலர் பல்பை போட்டு கண்டமெனிக்கு டான்ஸ் ஆடி கழுகு புராணத்தை கலவரமாக பாட வைக்குது த கிரேட் கழுகு. அதுகிட்ட பன்னி பிரச்சனையை பற்றி சொல்ல வந்தால் காது கொடுத்து கேட்காம வெளியே போகுது. அதனால் என்னதான் நினச்சிட்டு இருக்கு இந்த கிரேட் கழுகுன்னு பின்னாடியே வந்து பார்த்த ரெட்டு பைனாகுலரில் கிழட்டு பறவையை சைட் அடிக்கிற கழுகு கிட்ட பன்னி கூட்டங்களை துரத்த உதவி செய்ய மாட்டீங்களான்னு ஒரே வார்த்தையில் கேட்குது ரெட்டு. அப்போது பைனாகுலரில் அதுங்க என்ன பண்ணுதுன்னு ரெட்டு பார்க்கும்போது பார்ட்டி வைக்கிறேன்ற பேரில் பறவைங்களை தசை திருப்பிட்டு ஊரில் இருக்க ஒட்டுமொத்த வீட்டையும் சுற்றி TNT பாம்பை வைக்குதுங்க. உடனே கிரேட் கழுகு கிட்ட, தலை எங்களை தூக்கி பறந்துட்டு போய் ஊரை காப்பாத்துன்னு கேட்குது ரெட்டு. அது முடியாதுப்பா, உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் பார்க்கணும், அதுக்காக தான் உங்களை இவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ணன்னு சொல்லுது கிரேட் கழுகு. அதை கேட்டு, இங்கே வந்ததுலேருந்து நீ பிடுங்கினது ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி தான், உன்னெல்லாம் என் மனசில் எங்கே வச்சிருந்தேன் தெரியுமா, கடைசியில் நீ இப்படி இருக்க. இந்த குடும்பக்கார பண்ணிங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி கோவக்கார பறவைங்க தான் ஊரை காப்பாற்றணும்னு எழுதிருக்கு போல. வாப்பங்கு இதுங்களை நம்மளே பார்த்துப்போம்னு சொல்லிட்டு போகுது ரெட்டு. அப்ரப்டா அங்கேருந்து கிளம்பின மூணும் ராத்திரிக்குள்ளே அடிவாரத்துக்கு வந்து சேருதுங்க. அந்த சமயம் ஊரில் இருக்க ஒட்டுமொத்த முட்டையும் திருட ஆரம்பிக்குதுங்க பன்னிக்குட்டிங்க. இதை பார்த்த ரெட்டும் மற்ற ரெண்டும் தடுக்கலாம்னு ஓடி வர்றதுக்குள்ளே செட் பண்ண பாம்பு எல்லாத்தையும் வெடிக்க வச்சு அழகான தீவில் ஒரு பிரளயத்தையே உண்டாக்குதுங்க. இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் நின்னாலும் பன்னிக்குட்டிங்கெல்லாம் பல்ல காட்டிட்டு முட்டையை தூக்கிட்டு போகிறத பார்த்த ரெட்டு சக்க ஓடி போய் பார்ட்டியை நிறுத்த சொல்லிட்டு பாம்பை கூட்டிட்டு போய் இதுங்களை பறக்க விடலாம்னு ஸ்கெட்ச் போடுது. அதன்படி சீறி பாஞ்சிட்டு போன சக்கு எந்த வெடி விபத்துலையும் சிக்காம சாமர்த்தியமா டென்ட் உள்ள பூந்து உல்லாசமா ஆடிட்டு இருந்த பறவைங்க கிட்ட நடந்த விஷயத்த சொல்லுது. இந்த பக்கம் பன்னிக்குட்டிங்க முட்டையை மூட்டை கட்டி தூக்கிட்டு போறதை தடுக்க ரெட்டும் பாமும் உசுர கொடுத்து போராடுதுங்க. அப்போ பாம்பை வச்சு சங்கிலியை உடைக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணா தண்ணி கண்ணால தாக்கி ரெண்டுத்தையும் கடல்ல தள்ளி விடுதுங்க பண்ணிங்க. அதோட நிறுத்தாம கழுகு சிலை கிட்ட வச்ச பாம்பை தெரிக்க விட்டு, உன் வீட்டை மட்டும் சதைகளப்பா, ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த வீட்டையும் சதைச்சிட்டு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு போது தாடி வச்ச பண்ணி. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையில முட்டைகளை தொலைச்ச பறவைகள் எல்லாமே சோகமா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்குதுங்க. ஜட்ஜு பறவையும் மற்ற பறவைகளும் ரெட்டு முன்னாடி நின்று, பண்ணியை பத்தி நீ சொல்லும் போதே நாங்க உஷாராகி இருக்கணும், ஆனால் பார்ட்டி பண்ணுறதுலையும் பல வகையான பொருட்களை பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோம், இனிமேல் எங்களை நீ தான் வழி நடத்தணும்னு சொல்லுதுங்க. உடனே சக்கு, இந்த முட்டை போனால் என்ன, புதுசாக முட்டையை போட வைக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லுது. அதை தடுத்து, நம்ம முட்டைகளை நாம் மீட் ஆகணும், கடலில் கண்டதையும் போட்டு போன பாதையை வச்சு பன்னித்தீவை கண்டுபிடிக்கிறோம், கலவரம் பண்ணுறோம்னு சொல்லுது ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் டைனோசர் வம்சா வழியாக வந்தவங்க, அழகான பறவைகள்னு பேர் எடுத்த நாம இனிமே ஆங்கிரி பறவைகள்னு பேர் எடுக்க நேரம் வந்துடுச்சுன்னு பஞ்சு டைலாக் சொன்னதும் குட்டி பறவையே கொடூரமாக கத்துது. உடனே மிச்சம் இருக்க TNT பொட்டிகளையும் மிதக்கக்கூடிய மரப்பலகைகளையும் வச்சு ஒரு படகை உருவாக்க ஆரம்பிக்குதுங்க. மற்ற பறவைங்களுக்கு கோவத்தை கட்டுப்படுத்துறதை விட்டு கோவப்படுவது எப்படின்னு பாடம் நடத்துது டெரன்ஸு. ஒரு வழியா உண்டிகோலையும் பல அட்டைப்பொட்டிகளையும் வச்சு ஒரு கப்பலை உருவாக்கி பறவைகள் எல்லாம் பன்னித்தீவை நோக்கி படகுல பயணத்தை ஆரம்பிக்குதுங்க. அந்த பக்கம் பன்னித்தீவில் தாடி வச்ச பண்ணி தான் இந்த தீவுக்கே அரசருன்றதால இன்னைக்கு நைட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முட்டைங்களை சாப்பிடுவோம்னு பெருமையா சொல்லுது. அதை கேட்ட பச்சை பன்னி கூட்டம் சந்தோஷமா துள்ளி குதிக்குதுங்க. அதே சமயம் பறவைங்க பன்னித்தீவுக்கு வந்து சேர்ந்ததும் அறக்க பறக்க ஓடி வந்து அடுக்குமாடி ஊரை பார்த்து வாயை புழக்குதுங்க. பின்னாடியே வந்த ரெட்டு, இந்த பன்னிக்குட்டிங்க நம்ம முட்டையை அதுங்களோட கோட்டைக்குள்ளே தான் வச்சுருக்குங்கன்னு சொன்னதும்
எப்படி நம்மளால இந்த செவுத்தை தாண்டி போக முடியும்னு ஒரு பறவை கேட்க, அதுக்கு தான் அவனுங்க கொடுத்த உண்டிகோல் இருக்கேன்னு ரெட்டு சொல்லுது. உடனே டெரன்ஸு அதை நட்டு வைக்குது. சரி, முதல்ல யாரு போறீங்கன்னு ரெட்டு கேட்க, வாத்தி கோழி முன்னாடி வந்து நிக்குது. போய் கலவரம் பண்ணுன்னு இழுத்து வீசினதும் அலறிட்டே போன கோழி நெருப்பு முட்டையை போட்டு தெறிக்க விடுது. அதை தொடர்ந்து பூமராங்கு பறவையை வீசினா கோட்டைக்கு நேராக போய் இவங்க பக்கமே திரும்பி வந்து மரத்துல சொருவிக்குது. அதுக்கு முதலுதவி செய்ய ஓடுது சக்கு. அடுத்து மூக்கு சளி பறவையை தூக்கி வீசினா ரெட்டு மேலேயே சிந்திட்டு 2 பன்னி வீட்டை சதைச்சு பேனர்ல மோதி பப்பரப்பான்னு கீழே விழுது. அடுத்து மைம் பறவையை அனுப்பி வச்சா அட் அ டைம்ல 3 அடுக்குமாடி வீட்டையும் நாசம் பண்ணுது. இதை பார்த்த பன்னி ராஜா ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பறவைகளை பார்த்த உடனே பாரபட்சம் பார்க்காம போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதியமே நாம முட்டையை சாப்பிட்டுடலாம்னு சொல்லுது. இதை கேட்ட ஆங்கிரி பறவைகள் செம்ம கடுப்பாவ த கிரேட் கழுகு இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையை பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிக்குது. இங்க பபுள் பறவையை தூக்கி வீசினா திம்முண்டா இருக்கேன்னு அது மேல வந்து பன்னி குட்டிங்கெல்லாம் விழுதுங்க. பொசுக்குன்னு பலூன் போல உருமாறி அந்த இடத்தையே சதைச்சு தள்ளுது. இதை பார்த்த ரெட்டே ஆச்சரியப்படுது. அடுத்ததா பிங்க் பறவையை தூக்கி வீசினா அடுக்குமாடி வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அட்டகாசம் பண்ணி கோட்டைக்கு பக்கத்துல வந்து லேண்ட் ஆகுது. உடனே அதை பிடிக்க பன்னி கூட்டங்கள்லாம் துரத்த ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஜட்ஜி பறவையை தூக்கி வீசினா முட்டி மோதி அந்த இடத்தையே கலவரம் பண்ணுது. இது இப்படி இருக்க த கிரேட் கழுகு மோட்டிவேஷனல் பாட்டு போட்டு மலை உச்சிலிருந்து பறந்து வரலாம்னு பார்த்தா பப்பரப்பான்னு கதறிட்டே கீழே விழுது. இங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா ரெட்டு களத்துல இறங்கி டெரன்ஸை இழுத்து விட சொல்லுது. அதுகிட்ட, நண்பா நீ மட்டும் செத்து போயிட்டனா கண்டிப்பா உனக்காக கண்ணீர் சிந்துவோம்னு சாம்பிள் காட்டுதுங்க ரெண்டும். உடனே தூக்கி வீசப்பட்ட ரெட்டு மின்னல் வேகத்துல சீறி பாஞ்சி முன்னாடி இருந்த பாறாங்கல்லுல மோதி கலவரமா கோட்டைக்குள்ள வந்து சேருது. இதை பார்த்த பன்னி ராஜா உடனே அதை புடிங்கன்னு சொல்லி உத்தரவிடுது. உள்ள போன ரெட்டை பார்த்து எல்லா பறவையும் சந்தோஷப்பட, இதே போல மற்றதுங்களையும் அனுப்பி வைன்னு சொல்லிட்டு போகுது ரெட்டு. கோட்டைக்குள்ள காவலாளி பன்னிங்கெல்லாம் ரெட்டை தேடிட்டு வர சாமர்த்தியமா அதுங்களை சமாளிச்சு முட்டைகளை தேடிட்டு போகுது ரெட்டு. ஆனா பன்னி ராஜா முட்டைகளை வேக வைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு உத்தரவிட, நீங்க தேடுற முட்டை இந்த ரூம்ல இல்லிங்கோன்னு எழுதி வச்சு பறவைகளை ஏமாத்த நினைக்குது பன்னி கூட்டம். அடுத்து வந்த சக்கு டெரன்ஸ் கிட்ட எப்படி ரெட்டை அனுப்பிச்சியோ அதே போல என்னையும் அனுப்புன்னு கேட்க, சலுப்புன்னு இழுத்து விட்டதும் சீறி பாஞ்சி வந்த சக்கு கோட்டைக்குள்ள மின்னல் வேகத்துல நுழையலாம்னு போய் சமயக்கட்டில் இருக்க கேக்கை சதைச்சு தள்ளிட்டு வித்த காட்டுற ரூம்ல விருட்டுன்னு உள்ள பூந்து அடுத்தடுத்த ரூம்ல நுழைஞ்சி செவுத்துல மோதி பல்லு முகர பேந்து வந்து சேருது. பின்னாடியே வந்த பாம்பு கோட்டையை பேத்துக்கிட்டு கலவரமா வந்து சேருது. இதுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண பன்னி ராஜா வான்வெளி தாக்குதலை ஆரம்பிங்கன்னு உத்தரவிட்டதும் தகர டப்பா ஏரோப்ளேன்ல டிஎன்டி பாம்பை கீழே போட்டு கண்ட மேனிக்கு பறவைகளை சதைச்சு தள்ள முயற்சி பண்ணுதுங்க. இதை தடுக்க டெரன்ஸே களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணி உண்டிகோலை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இழுத்தா அதுவும் உடஞ்சி போகுது. அதனால டெரன்ஸும் அதிர்ச்சியில வாயை பொளக்குது. கோட்டைக்குள்ள முட்டை எங்கன்னு தேடின ரெண்டும் செவுத்துல சொருவிருந்த பாம்பை வெளியே இழுத்து 3 பேரா தேடுதல் வேட்டையில ஈடுபடுதுங்க. அந்த சமயம் உள்ள எல்லாம் முட்டை விருந்துக்கு ரெடியா இருக்க இந்த 3 அதிபுத்திசாலி பன்னிங்க முட்டையை ஒளிச்சு வச்ச ரூமை கண்டுபிடிச்சி காவலுக்கு நிக்கிற பன்னிங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு ரெட்டு வாயை திறந்து சொல்றதுக்குள்ள மின்னல் வேகத்துல செயல்பட்ட சக்கு அரை நொடியில 5 பன்னிங்களையுமே ஒருத்தரோட ஒருத்தர் தாக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதுங்களோட சிறப்பான செல்ஃபி எடுத்துட்டு விஸ்வரூபத்துல ஒரு துளி விழுறதுக்குள்ள எல்லாரையும் சதைச்சு தள்ளினா போல காவலாளி பண்ணி காயினை தூக்கி போடுறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெட்டு பக்கத்துல ஒன்னும் தெரியாத போல வந்து நிக்குது சக்கு. அது செட் பண்ணி வச்சா போலவே 5 ஒன்னுத்தோட ஒன்று அடிச்சுக்கிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுதுங்க. உள்ள முட்டையை திங்கிற பன்னி ராஜா கிட்ட இருந்து அதை காப்பாற்ற ரெட்டு முயற்சி பண்ணும்போது பின்னாடியே வந்த பாம்பும் சக்கும் அந்த ரூம்குள்ள நுழையலாம்னு படாத பாடுபடுதுங்க. உள்ள முட்டைங்களை ஆப்ரேட் பண்ற பன்னி குட்டிங்களை தள்ளிவிட்ட ரெட்டு சுடுதண்ணி படாம முட்டையை பாதுகாப்பா மேலே தூக்குது. வெளியே இருந்த பாம்பு சக்க பைப் வழியா உள்ள தள்ளி விடுது. அப்போ சுவிட்சை பிடிச்சிட்டு கீழே தொங்கின ரெட்டு த கிரேட் கழுகை பார்த்து ஐயோ அம்மான்னு அலர்னதும், உங்க அண்ணனோட என்ட்ரியை பாருங்கடான்னு வெறித்தனமா கோட்டைக்குள்ள வந்த கிரேட் கழுகு கண்ட மேனிக்கு சறுக்கிட்டு போய் முட்டையை கொதிக்க வைக்கிற குண்டான்ல மோதி நாக்கு தள்ள மட்டையாவது. அதை தட்டி எழுப்பலாம்னு ரெட்டு என்ன முயற்சி பண்ணாலும் பிரோஜனம் இல்லாம தான் இருக்கு. அதுக்குள்ள சக்கு கதவை திறந்து பாம்பை உள்ள வர வைக்குது. இதுங்க சத்தம் கேட்டு எழுந்த கிரேட் கழுகு கிட்ட முதல் வேலையா முட்டையை தூக்கிட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்லுது ரெட்டு. அதுல மற்ற 3 தொங்கிட்டு போய் எஸ் ஆகலாம்னு பார்த்தா பன்னிங்க ரெட்டை பிடிச்சிடுதுங்க. அதனால மூட்டையில இருந்த ஒரே ஒரு முட்டை மட்டும் கோட்டைக்குள்ள விழுந்துடுது. அதையும் காப்பாத்தியே தீருவேன்னு சொன்ன ரெட்டு இதுங்களை வழி அனுப்பி வச்சுட்டு கோட்டைக்குள்ள வந்து சேருது. வெளியே பறவைங்களுக்கும் பன்னிங்களுக்கும் ஒரு போரே நடக்க பீதிலேயே கழுகு முட்டைங்களை தூக்கிட்டு போகுது. உள்ள இருக்க ஒரே முட்டையையும் திங்க நினைக்கிற பன்னி ராஜா கிட்ட இருந்து அதை காப்பாற்ற ரெட்டு முயற்சி பண்ணும்போது ஒட்டுமொத்த முட்டையும் வேக வைக்கலாம்னு வச்ச மாபெரும் பன்னி குண்டான் திடீர்னு கவுந்து விழுந்துடுது.
அதனால மற்ற பன்னி எல்லாம் அலறி அடிச்சிட்டு ஓட ரெட்டும் பன்னிராஜாவும் மட்டும் மேலே இருக்க அலங்கார விளக்குல தொங்கிட்டு நிற்குதுங்க. அப்போ வெளியே கழுகு கூட டிராவல் பண்ண பாமு நான் வெடிச்சு செதற வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி துரத்திட்டு வந்த ஃப்ளைட்ஸை படிக்கட்டா யூஸ் பண்ணி அதுங்க பறந்து வர ரேம்ப் மேலே விழுது. அதே சமயம் கீழே பறவைகளை சுத்து போட்ட பன்னிங்களை சமாளிக்க வாத்திக்கோழி எரிமலை முட்டையை வீசி எல்லாரையும் தெறிக்க விடுது. ரேம்பில் பாம்பு என்ன முயற்சி பண்ணாலும் முக்குனாலும் வெடிக்க முடியாமல் இருக்க ஏரோப்ளைன் ஓட்டுற பன்னிங்களை நினைச்ச உடனே ரணக்கொடூரமாக சின்ன பின்னமாக அந்த இடத்தையே தெறிக்க விட்டு கழுகுக்கு ஈக்குவலாக பறந்து வருது. அந்த பக்கம் அலங்கார விளக்கு கீழே விழும்போது கூட சேர்ந்து ரெட்டும் பன்னிராஜாவும் அலறிட்டே விழுதுங்க. வெளியே பறவைகளை காப்பாற்ற பன்னிங்க வண்டியில் வருது டெரன்ஸு. அதில் ஏறி சுத்து போட்ட பன்னிங்க கிட்ட இருந்து எஸ் ஆகிடுதுங்க. இங்கே பல மாடியை பேத்துக்கிட்டு விழுந்த ரெட்டும் பன்னியும் வெடிக்கிடங்குக்கு வந்து சேருதுங்க. அங்கேருந்து முட்டையை தூக்கிட்டு ரெட்டு தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா அதை தூக்கிட்டு போய் மெழுகுவத்தியால் வேக வச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணுது பன்னிராஜா. அதுகிட்ட எதுக்காகடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முட்டையை சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுறேன்னு ரெட்டி கேட்க வாயை கட்டுப்படுத்துறது எங்கள் வம்சத்திலேயே இல்லைன்னு சொல்லுது பன்னிராஜா. உடனே செம்ம காண்டான ரெட்டு வெறித்தனமாக பன்னியை தாக்காம கோவத்தை ஓரமாக வச்சுட்டு நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போ மேலே இருக்க பெரிய குண்டான் கீழே விழுறத பார்த்து பன்னிக்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வெடிகளை தள்ளி விட்டு பன்னிராஜாவை கீழே விழ வச்ச ரெட்டு முட்டையை தூக்கிட்டு மேலே ஓடுது. அப்போ பன்னிராஜா கையில் வச்சிருந்த மெழுகுவத்தியை அங்கேருந்து வெடிகுண்டு ஒன்றுத்தை பற்ற வைக்குது. அதை பார்த்து அறக்க பறக்க வட்டப்பாறை மேலே ஏறி உக்காந்த ரெட்டு பின்னாடியே வந்த பன்னிக்கு டாட்டா சொல்ல ஒட்டுமொத்த வெடிக்கிடங்கும் சரமாரியாக வெடிச்சு செதறுது. இதனால் பன்னிங்க பார்த்து பார்த்து கட்டி வச்சிருந்த இடத்துல ஒரு மாபெரும் பிரளயமே உண்டாகுது. சும்மா சொல்லக்கூடாது, அந்தர சல்லியாக வெடிச்சு செதற காட்சியை தெறிக்க விட்டு நம்ம கண்ணுக்கு விருந்தா படைச்சிருக்காங்க. அதில் சிக்காம கழுகும் மற்ற பறவைகளும் சிறப்பாக தப்பிச்சு வெளியே வந்து சேருதுங்க. இந்த பன்னிங்க செஞ்ச கொடுமைக்கு பழி வாங்கிடுச்சிங்க பறவைங்க. அப்போ நாக்கு தள்ள முட்டைகளை தூக்கிட்டு வந்த கிரேட் கழுகை பார்த்த பறவைங்க இவன் என்னையா நம்ம பாட புத்தகத்தில் வர போலவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுதுங்க. ஆனால் தூக்கிட்டு வந்த முட்டைகளை பார்த்து சந்தோஷப்படுதுங்க குடும்ப பறவைகள். இதில் ஒரு குடும்பம் மட்டும் சோகமாக இருக்க அப்போ தான் இவ்வளோ விஷயத்துக்கும் காரணமான ரெட்டி எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. தலைவன் குண்டா உள்ளேருந்து எப்படியோ தப்பிச்சு மேலே வர்றதை பார்த்த குட்டி பறவை ஒன்று சிக்னல் செஞ்சதும் எல்லா பறவைகளும் அதை பார்த்து சந்தோஷப்படுதுங்க. அப்போ ரெட்டி காப்பாற்றின முட்டை உடஞ்சி போனதை காட்டினதும் எல்லாம் சோகமாக இருக்க உள்ளேருந்து 3 அழகான குட்டி பறவைங்க வெளியே எட்டி பார்க்குதுங்க. உடனே சக்கும் பாமும் ரெட்டை பார்த்து சந்தோஷப்பட ஊர் பறவைங்க எல்லாம் உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டுதுங்க. அந்த குட்டி பறவைங்களை பேரண்ட்ஸ் பறவைங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷப்படுது ரெட்டு. இதுங்க 3த்தையும் கிரேட் கழுகு அன்போட இறுக்கமாக கட்டிப்பிடிச்சி சந்தோஷப்படுது. இந்த வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடி மறுபடியும் பறவைத்தீவை சிறப்பாக உருவாக்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்குதுங்க. முட்டையை காப்பாற்றின கிரேட் கழுகுக்கு வச்சிருக்க சிலையில் ரெட்டை கையேந்தி நிற்கிறா போல வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் தீவுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருந்த ரெட்டோட வீடை போலவே ஊருக்கு நடுவில் எல்லா பறவையும் ஒன்று சேர்ந்து கட்டி கொடுத்து நன்றி கடன் செலுத்துதுங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ரெட்டை கைத்தட்டி பாராட்டின பறவைகளை பார்த்து வாயடைச்சி போகுது. அது மட்டும் இல்லாமல் குட்டி பறவைங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கோரஸாக ரெட்டுக்கு ஒரு பாட்டு பாடி பாராட்டுதுங்க. பத்தாததுக்கு டெரன்ஸும் வாத்திக்கோழியும் காதல் வயப்படுதுங்க. ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சு ரெட்டு வீட்டில் சக்கும் பாமும் முதல் முறையாக அட்டி போடுதுங்க. மலை மேலே இருந்த கிரேட் கழுகு டிஜே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண செதஞ்ச தீவில் இருந்த பன்னிக்குட்டிங்க கூட அதுக்கு டான்ஸ் ஆடுது. கடைசியில் புதுசாக பிறந்த 3 பறவையும் கடலை நோக்கி 3 திசையில் போகிறதோட படத்தை முடிக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனில் முறையாக நான் இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும்னு நினச்ச கேமு ஆங்கிரி பேர்ட்ஸ் தான். இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்தையும் நான் இப்போ தான் பார்க்குறேனே. சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம் பிடிக்குமா? பிடிச்சிருந்ததுன்னா அதில் எந்த பேர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அதிவேகமாக செயல்படக்கூடிய சக்கு தான்ப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.